ஜெபம் செய்வோம். இறைவா, சிலுவைநாதரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு திரளான கூட்டம், வந்த பஸ் பண்டிகைக்காக வந்த மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்ன இது கூட்டம் இருக்குது என்ன என்னன்ட்டு வித்தியாசமான ஒரு அங்கலாய்ப்போட கூடிக்கிட்டு நிக்கிறாங்க. பஸ் ஸ்டாப் பண்டிகைக்கு வந்த எல்லாருமே நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அங்க கொல்கத்தால பெரிய கூட்டமா இருக்கு. என்ன கொல்கத்தா போய் இவ்வளவு கூட்டம் அப்படின்னு பாக்குறப்ப அங்க சிலுவையில 3 பேரை அரைஞ்சிருக்கிறத பாக்குறாங்க. அதுல நடுவா இருக்கிற ஒருவரை பத்தி மட்டும் ரொம்ப சிறப்பு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அவரை பத்தி என்ன ஸ்பெஷலு? போர் எல்லாம் சொல்றாங்க, இவன் பெரிய குற்றவாளியா இருக்கும், பயங்கரவாதியா இருக்கும், தீவிரவாதியா இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க. அப்படி ரோமர்கள் பேசினாங்கன்னா ரோமர்களுக்கு சிலுவை தண்டனையே கிடையாது. அவங்களுக்கு சிலுவையில ஏற்றி பழக்கம் கிடையாது. மற்றவர்களுக்கு தான் பயங்கரமானவர்களுக்கு சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டது. அப்போ எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு சிலர் அவர் நன்மை செய்யறவராகவே சுற்றி திரிந்தாரே அப்படின்னு பேசினாலும் அந்த பேச்சு அடங்கிருச்சு. மக்கள் எல்லாம் அவர் தேச துரோகின்னு அன்னைக்கு ஓசனா பாடினவங்க இன்னைக்கு துரோகி, இவர் சமூக குற்றவாளி, சமுதாயத்திலும் குற்றவாளியாக இருக்கிறார் அப்படின்ட்டு பேசுறாங்க. இது மனுஷன் மத்தியில நிக்கிற ஒரு விந்தையான பழக்கமா இருக்குது. சரி, இங்கதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பக்கம் பார்த்தா ஆசாரியர் இருக்கிறாரு, இருக்கிறாங்க, எல்லாரும் நின்னுட்டு அவங்களும் பேசுறாங்க. எங்க பத்தி என்ன பேசுன, மாய்மாக்கன்னு சொன்ன, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொன்ன, ஆனா ஒன்னைய வச்சு செஞ்சிட்டோம் பாரு. இனிமே சிலுவையில இருந்து வெளியே வர முடியுமா? உனக்கு மீட்பும் இல்ல, வாழ்வும் இல்ல, உன் வாழ்வு இதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு வேதபாரகர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த பக்கம் பிலாத்து சொல்றான், ஐயோ நீதிமான்னு எனக்கு தெரிஞ்சும் மற்றவங்களுடைய நான் விட்டேனே, இந்த நீதிமான என்ன பண்றது, இவர் வாழ்க்கை முடிஞ்சிருச்சே அப்படின்னுட்டு பிலாத்தும் மனிதாபிமானத்தோட பினாத்திக்கிட்டு இருக்கிறார். சரி, பார்த்தா சீஷர்கள் 10 பேரு ஒரு அறையில மேல் வீட்டறையில கதை பூட்டிக்கிட்டு பயந்து போய் இருக்கிறாங்க. ஐயோ, நாமும் இயேசுவின் சீஷர்கள் என்று ரோமர்கள் அறிந்தா நம்மளுக்கும் இதே சிலுவை தண்டனை வந்து விடுமேன்னு பயந்து போய் அடைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஊழியம் இது முடிந்து விட்டதுன்னு அவங்க தவறா நினைச்சுக்கிட்டாங்க. இன்னொரு ஆள் சிலுவையின் நிழலிலே பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்தார். அவருடைய தாயாகிய மரியாளை பராமரிக்கிற பொறுப்பை நம்மளுக்கு கொடுத்தார். அதை நம்ம சரியா செய்யணும். ஆண்டவரோடு இனிமே நமக்கு மானோட உறவு இல்லாம போயிடுச்சு, அவர் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனிமே தாயாரை நம்ம கவனிக்க போவோம் அப்படின்னுட்டு அவரும் தாயை பராமரிக்கிறதுக்காக வெளியே கூட்டிக்கிட்டு வாரார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா யோசித்துக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, நிஜத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இயேசுசாமி சிலுவையில் சொல்லிய அந்த மொழியை பார்ப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தை யோவான்ல இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. யோவான் சிலுவையின் நிழலில நின்றுகிட்டு இருந்ததுனால அவருக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரியல. அவர் ஒருத்தர் மட்டும்தான் இதை பதிவு பண்ணி இருக்கிறார், முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மற்ற வார்த்தைகள்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு பார்த்து பேசுறார். வார்த்தை பிதாவேன்னு சொல்றாரு, அடுத்து கல்லனை பார்த்து பேசுறாரு, அடுத்து தாயை யோவானை பார்த்து பேசுறாரு, ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீங்கன்னு சொல்றாரு, அடுத்து என்ன சொல்றாங்க, தாகமா இருக்கிறே அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இந்த வார்த்தை யார் இது சொல்லப்பட்டது இல்ல. ஆனால் நம்ம பார்ப்போம் யார்கிட்ட சொன்னாருன்னுட்டு. பிதாவிடம் முதலாவதாக சொல்கிறார்.
பிதா இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பின வேலைய நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு உற்சாகமா சொல்றார். கிரேக்க பதத்துல முடி என்றால் ஒரு வித்தியாசமான வார்த்தை இருக்கிறது. அது போட்டுட்டீங்களா? ஓகே, அந்த வார்த்தைக்கு பேரு ஸ்டாய். கிரேக்க வார்த்தையில நம்ம எல்லாரும் இது ஒரு புது வார்த்தையா இருக்கு, சொல்லி பார்ப்போம். டெட்டலஸ்டாய் என்றால் காலத்துல ஒரு நிலத்தையோ விலை உயர்ந்த ஒரு பொருளையோ வாங்கணும்னா அவங்களுக்கு அதுக்குரிய பொருளை கொடுத்து விலை குறையமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா முடிந்தது. சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம மால்ல எல்லாம் போய் ஜாமான் வாங்குவோம். ஜாமான் எல்லாம் வாங்கி முடிச்சோன்னா அந்த ரசீதுல அப்படின்னு போட்டு ரசீது போட்டு கொடுப்பாங்கல்ல, அப்பனா அந்த பொருட்கள்லாம் நமக்கு சொந்தம். விலை குறையம் கொடுத்து நம்ம வாங்கிக்கிட்டோம், அது நமக்கு சொந்தம். இனிமே கடைக்காரன் அது எனக்கு தாங்கன்னு சொல்ல முடியாது. அதே அர்த்தத்துலதான் இந்த டெட்டலஸ்டாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சாமி அதே வார்த்தையினால தான் நான் என் மீட்பின் பணியை செய்து முடித்து விட்டேன் அப்படின்னுட்டு பிதா கிட்ட சொல்லுறாரு. முழு கிரயத்தையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். மீட்பின் பணி முடிஞ்சிருச்சு. ரட்சிப்பின் பணியையும் நமக்கு முடிச்சு கொடுத்துருக்கிறதுனாலதான் அவரு டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த மனித கூட்டமும் ஆளு வர்க்கங்களும் அவர் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா எல்லாம் நிறைவேற்றி முடித்து விட்டேன் அப்படின்னு இயேசு சாமி சொல்றார். ஒவ்வொரு வார்த்தையை நோக்கி சொன்னாரு. இப்ப அவர் பிதாவை நோக்கி முதலாவதாக சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்றவர், சித்தம் செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்றவர், நீ சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று முழக்கமிடுகிறார். இரண்டாவதாக சாத்தானிடம் பேசுறார். சாத்தான் போய் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றார். மரணத்தின் மீதான உன் ஆளுகை, உன் அதிகாரம் முடிந்தது. அன்னைக்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பிதா சொல்லி பாருங்க, அவர் உன் தலையை நசுக்குவார், அதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சாத்தான்ட்ட சொல்றாரு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படியாக மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தன் மரணத்தினால் அழித்தார் சொல்றார். அந்த யூதர்களுக்கு இன்னும் வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, மேசியா எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு. மேசியா எனக்கு இன்னும் வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடுவாக இருந்து அந்த சிலுவை தெரிகிறது பாருங்க. 2ஆம் 14ஆம் வசனம், தனது ரத்தத்தினாலே தகர்த்தெறிகிறார். பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்தெறிந்து புறஜாதியாரும் நேரடியாக ஆண்டவரை தரிசிக்கலான்ற ஒரு உறுதியை இந்த சிலுவை மரணம் கொடுக்குது. சீஷல்கிட்ட கொடுக்கிறாரு. என்னன்னா, என் பணி முடிஞ்சிடுச்சுப்பா, உங்க பணி ஆரம்பம் ஆயிடுச்சு. நீங்க உலகம் முழுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல 28, 19, 20ல சிஷ்யராக்குங்கள், சிஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் அப்படின்னுட்டு சீஷர்களை பார்த்து சொல்றார். இப்ப இந்த பக்கங்களும் ஒரு கோணத்துல சொல்லியாச்சு. இங்க இயேசுவாமியுடைய கோணத்தை நம்ம சொல்லிட்டோம். இப்ப சிலுவையில நமக்கு என்னதான் அவர் சம்பாதிச்சு கொடுத்தார் அப்படின்னா, பலி செலுத்துதல் முடிந்தது. ஒவ்வொரு மனுஷனும் அவன் செஞ்ச தப்புக்கு ஏத்தாப்புல, பாவத்துக்கு தகுந்தாப்புல செஞ்ச தகுந்தாப்புல ஒரு பலி இடணும். பலி இடாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ரத்தம் சிந்ததம் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டுல என்ன செஞ்சாங்கன்னா, ஆடோ மாடோ கோழியோ புறாவோ ஏதோ ஒண்ணு அவங்க வசதிக்கு தகுந்தாப்புல பலி செலுத்துவாங்க. வருஷத்துல ஒரு முறை பிரதான ஆசாரியன் இந்த பலியின் ரத்தத்தை எடுத்துக்கிட்டு மகா சன்னதிக்குள்ள போவார். பிரதான ஆசாரியர் உள்ள போய் அந்த ரத்தத்தை வச்சு யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்காக பாவ மன்னிப்புக்காக வேண்டுதல் செய்கிற பணி இருந்தது. இந்த பலியை முறிக்கிறார். எப்படின்னா,
நம்ம புனித வாரத்துல இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா அழகா கேட்டிருப்பீங்க. அவங்க பலி செலுத்துறது தேவாலயத்துல என்ன செய்யறாரு, காசுக்காரர்கள் பலகை இருக்குது. அந்த பக்கம் என்ன செய்யறாங்க, வாங்குறவர்களும் இருந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன பாவப்பட்ட மனுஷங்கிட்ட இருந்தெல்லாம் நிறைய காசு வாங்கிக்கிட்டு, இவங்க காசை ரோம காசை வாங்கிக்கிட்டு யூதர்கள் காசை கொடுத்துட்டு ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இயேசுசாமி அந்த இடத்துலதான் கடிந்து கொள்கிறார். கடிந்து கொண்டுட்டு பல தூக்கி அடிச்சார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். எங்க மத்தேயு 28ஆம் அதிகாரம், பலி செலுத்துதல் 21 தானே படிச்சோம் அன்னைக்கு. 21:12 பாக்குறாப்புல பலகையெல்லாம் தள்ளி விடுறார். சாவை வென்று விட்டார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி வானதூதர்களுக்கும் கடவுளுக்கும் மரணமே கிடையாது. நம்மளுக்கு சாவுனா ரத்தம் போனாதான் சாவு, சாவே கிடையாது. அவங்க நித்திய வாழுவாங்க. எப்படி இந்த மக்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும்? பிதா ஒரு திட்டம் போடுகிறார். தன்னுடைய ஒரு இந்த உலகத்துக்கு அனுப்புறார். போ, இந்த எல்லாரையும் விடுவிக்கணும், மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குழந்தையாகவே அனுப்பி விடுறார். அவர் மனிதனாகவே இயேசு கிறிஸ்து வளர்றார். இங்க இப்ப சிலுவையில மாண்டார். சிலுவையினால அந்த சிலுவை ரத்தம் தான் நம்மளை மீட்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை. மரணத்தையும் உயிர் தழுதலையும் நம்பியவர்களுக்கு விண்ணுலக வாழ்வு நிச்சயம். மக்களே, நமக்கும் இடையிலான உறவுக்கான கதவு திறந்து வைக்கப்படுகிறது. இயேசுவின் சிலுவை மரணம் தெய்வத்தின் திரைச்சலை என்ன பண்ணுது, மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிகிறது. நம்ம பரிசுத்த பவுல் எபிரேயர்ல சொல்வாரு, 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இயேசுவின் உடலை அந்த ஆலயத்தின் திரைச்சீலைக்கு ஒப்பிட்டு பவுல் சொல்லி இருப்பாரு. ஆக திரைச்சீலை கிழிக்கப்பட்டதுனால இன்னைக்கு யார் இருந்தாலும் நேரடியாக ஆண்டவர்கிட்ட வரலாம். நீ அந்த ஆண்டவர்கிட்ட தன்னுடைய குறைகளை சொல்லலாம். அவர் யாருக்கு நம்ம போக வேண்டியதே கிடையாது. ஒரு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அவர் என்ன செஞ்சார், சிலுவையில சிந்தின ரத்தத்தோடு விண்ணகம் போயிருக்கிறார். பிதாவின் வலசு வரிசையில் உட்கார்ந்து நமக்காக வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னும் வேண்டுதல் செஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த பரம தந்தையை நம்ம பார்க்கலாம். அடுத்து யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில இருந்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வரைக்கும் நியாய பிரமாண காலம் இருந்தது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோசே கொடுத்த நியாய பிரமாணம் நம்மளுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் முதல் சபையின் காலம், புதிய ஏற்பாட்டின் சபையின் காலம், அதாவது கிருபையின் காலம். அதற்கும் முடிவு வரும். நமக்கு கிடைக்கிற வெகுமதி இல்லையா? அப்போ ஒரு மாடியில ஒரு எஜமான் நின்னுகிட்டு இருந்தாரு. அவருடைய ஊழியர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் வேலை கவனம் பார்க்கல. உடனே என்ன செய்யறாரு, ஒரு 100 ரூபீஸ் எடுத்து கீழே போடுறாரு. அவர் கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் அதை எடுத்து உள்ள வச்சுக்கிட்டார். என்னடா இவன் இப்படி வச்சுக்கிட்டானே அப்படின்னுட்டு ஒரு 500 ரூபாயை போடுறாரு. அதை எடுத்து வச்சுக்கிட்டான். என்னடா அதை நல்ல கிஃப்டா நினைச்சு வச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து எச்சரிக்கையா டப்புன்னு போட்டார். அப்ப மேல பாக்குறான். வாப்பா அப்படிங்கிறாரு. இதேதான் கடவுள் நம்மகிட்ட சொல்றாரு. நீ கேட்கறதெல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு ஜாலியா இருக்கிறியா? முடிவு இருக்கிறது. கிருபையின் காலத்துக்கும் முடிவு இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்து ராஜாவுக்கு போகிறார். அது ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. இப்ப எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் வெளிப்படுத்தல தொட்டு வந்தாங்க. அதனால அதுக்குள்ள நான் நிறைய போகல. இதுக்கு முன்னாடி ராஜாவுக்கு வரப்போறதுக்கு முன்னாடி இந்த 100 ரூபாய் 500 ரூபாய் நம்மளுக்கு கொடுத்தாப்புல ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்குது. பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் மற்றும் 17ஆம் வசனம். படிங்க.
மக்களே, இது என்ன தெரியுதா உங்களுக்கு? இது ரகசிய வருகை. ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகையில ஆண்டவர் பூமிக்கு வரமாட்டாரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல 3-4 அதிகாரங்கள் தான் சபையை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். 4 அதிகாரத்துக்கு மேல சபை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதைத்தான் தெசலோனிக்கேல பவுல் சொல்றாரு. எக்காரணத்தோடு அந்த யாருக்கு கேட்கும்? அங்க 7 சபைகள் வெளிப்படுத்தல சொல்றாங்க. 7 சபை இல்ல, எந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது? பிலதெல்பியா சபை. மற்றவங்க எல்லாம் வாந்தி பண்ணி போடுவேன், நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கேன்னு சொன்னாரு இல்லையா? இதுல நம்ம எந்த சபையில இருக்கோம் அப்படின்னு தெரியுதா மக்கள்? நம்ம கடைசி எந்த சபையில இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாய் அந்த தினமும் ரட்சிப்பை தினந்தோறும் எடுக்கிற மக்கள் தான் பிலதெல்பியா சபை. இங்க கூடி இருக்கிற நம்ம 100-150 பேர் இருக்கோம். இவங்களை விசுவாசத்தோட இருக்கிறோம். ஒரு நாள் எக்காலம் துணிக்கும் உதாரணம் சொல்றாரு. 2 பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க, வயல்ல செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு கொல்லப்படுவார். 2 பெண்கள் சிறுகை அடிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு கொல்லப்படுவார்கள். இந்த கொல்லப்படுவார்கள். தெரியாது தெரியாது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? சிந்தப்பட்டது என்னோட பாவ மீட்புக்காக வந்தார். அதை நம்ம என்ன செய்யறது? அதை நம்ம சுதந்திரிக்க வேண்டாமா? அவர் கொடுத்தாரே, நம்ம வாங்கி செய்யவும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். அது எது இருக்கிறது? உலக இருக்குமா? மக்களே, இன்று கலைந்து போடுங்கள். நாள் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாகியம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிரயோஜனம் படிச்சு கொள்ள என்றால் நியாய தீர்ப்புக்குள்ள நிக்கணும். வெளிப்பட்ட 4ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் நியாய தீர்ப்பு தொடங்குது. அந்த 7 வருஷம் ஓத்துக்குள்ள இருக்கணும். அது நம்மளால தாங்க முடியாது. அதனால தாவீது அரசன் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்லுவாரு அவரு? எப்போதும் கர்த்தரே எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், அடுத்து என்னது? அவர் எனக்காக செய்து முடித்து விட்டார் எல்லாவற்றையும். சங்கீதம் 138:8 சொல்றாரு, எல்லாம் எனக்கு செஞ்சுட்டாரு. ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அதை சுதந்திரிக்காம இருக்கிறமே. என்ன செய்ய போறோம்? மரணம் ஜீவனம் நம்மகிட்ட இருக்குது. அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னுட்டு நம்ம இந்த 1 தெசலோனிக்கேல படிச்சோம்ல, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு அது கொஞ்சம் உத்வேகம் கொடுக்கறதாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அலங்காநல்லூர்ன்ற ஊர்ல இருந்தோம். ஐயா ஊர். அந்த ஊர்ல இருக்கிறப்ப வெள்ளிக்கிழமை ஆராதனையெல்லாம் பெண்கட்டா இருப்போம். நான் தான் போய் எடுத்து கொடுப்பேன். வேதம் படிக்கிறதெல்லாம் எங்க வீட்டுக்கார் போஸ்ட் மாஸ்டர். அதனால நாங்க வாக்கிங் போறப்ப அன்னைக்கு காலையில இருந்து என்னென்ன வேதம் படிச்சனோ அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே நடப்போம். அப்போ எங்க போஸ்ட் ஆபீஸ்னால தந்தியும் எங்க ஆபீஸ்ல இருக்கும். அதனால தந்தியாக்கும் கொண்டு வந்தாங்கன்னா என் பையன் வந்து லைட்டு போட்டு ஆஃப் பண்ணுவான். அங்க மாடியில தெரியும். உடனே நாங்க என்னன்ட்டு வந்து பார்ப்போம். பிள்ளைங்க போட்ட உடனே கீழே வந்து என்னன்னா ஒரு பெண்மணி நின்னாங்க. எனக்கு அவங்கள பார்த்து நினைவில்லை. என்னம்மா அப்படின்னுட்டு இருந்தேன். எனக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏன்னா நாங்க வேதத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப என்னம்மான்னு, அக்கா எங்க மாமியாருக்கு ரொம்ப முடியல வாங்க அப்படின்னாங்க. நான் வெள்ளிக்கிழமை வருவேன்ல, அப்போ வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னு அந்த பிள்ளை திருன்னு முழிச்சிட்டு போயிடுச்சு. வீட்டுக்காரர் சொல்றாரு, என்னம்மா அந்த பிள்ளை எந்த அவசரத்துக்கு வந்ததோ நீ உடனே வெள்ளிக்கிழமைன்னு சொல்றீனோன்னு எனக்கு அந்த பாரம் வந்தது. ஐயோ, அந்த பிள்ளை எதுக்காக வந்தா? அவ துக்கத்தோட பாரத்தோட இருந்தாலும் எனக்கு தெரியலையே. ஆண்டவரே, இந்த நிமிஷம் முதல்
எந்த ஆத்துமா ஜெபத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறதோ அதை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரேன்ட்டு ஒரே ஜெபமோட இருந்தோம். ஜெபிச்சுக்கிட்டு வந்தோம். வெள்ளிக்கிழமை வந்தது, ஆலயத்துக்கு போனேன். சர்வீஸ் எல்லாம் முடிச்சிட்டு அந்த பொண்ணு வந்திருந்தாங்க. அப்ப எங்க சபையில ராஜாத்தி அம்மான்னு ஒருத்தங்க, அவங்களுக்கு அப்ப 75 வயசு இருக்கும். அவங்களெல்லாம் கூட்டிட்டு ஒரு 10-15 பெண்கள் அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்றதுக்காக போறோம். ரொம்ப ஜாலியா பேசிட்டு போனோம். பேசிட்டு போறப்ப அந்த வீடு என்னன்னா கிராமத்து வீடு, மாடு இந்த பக்கம் கட்டி போட்டிருக்கு, கட்டி வச்சிருக்காங்க, இந்த ஓலை இடுக வச்சு போட்டிருக்காங்க. அதுக்குள்ள எல்லாரும் நுழைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் போறேன், ஒரு ஃபோர்ஸ் என்னைய வெளியே அப்படி தள்ளி விட்டுருச்சு. அப்படி போய் ஒரு சுவர்ல அப்படி இந்த பக்கம் இருந்த சுவர்ல சாஞ்சிட்டேன். அப்பதான் கேக்குறேன், ஆண்டவரே உள்ளுக்கு என்ன இருக்குது? ஜெபம் பண்ணலாம் வந்தேன், இனி ஏதோ தள்ளுது, என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு வாசனை காட்டுறாரு ஆண்டவர், மரண வாசனை. அது வரைக்கும் எங்க வீட்டுல சாவே நடந்ததுல, எங்க அப்பா அம்மா எல்லாம் உயிரோடு இருந்தாங்க. மரண வாசனை இருக்குதே, இந்த சாவுக்குள்ள நான் போய் என்ன செய்யறது ஆண்டவரே, எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப என்னமோ ஒரு கட்டாப்புல இருக்குது. அப்புறம் எனக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், அங்க போய் நான் என்ன செய்யணுமோ அதை நீங்க எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஃப்ரீ ஆயிட்டே உள்ள போனோம். அந்த திண்ணைன்னு ஒன்று இருக்கு அந்த வீட்டுல. அந்த திண்ணையில ஒரு படுத்திருக்கு, ஒரு எலும்பு கூடு படுத்திருக்கு. உடனே அந்த மருமகளை கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். ஆமா அப்படின்னாங்க. அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு கேட்காது, பேச மாட்டாங்க. என்ன ஜெபம் பண்றது தெரியல. உடனே அந்த அம்மா, ராஜாத்தி அம்மா நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் எல்லாம் ஜெபத்தோட இருந்தோம். நான் அந்த தாயாரை அவங்க முதுகு அப்படி வருடி கொடுத்தேன். கொஞ்ச நேரத்துல அவங்க வயிற்றுக்கிட்ட என் கை போனோன்னு அந்த அம்மா உடம்புல ஒரு அசைவு வந்து பேசுனாங்க. எனக்கு வயிறெல்லாம் காந்துது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஜீவன் அங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு, அம்மா நாங்க உங்களுக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். நானும் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னாங்க. வெரி குட், என்ன ஜெபம் பண்றீங்க? மாதாவே மாதாவேன்னு கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லது. ஆனா யோவான் 14ஆம் அதிகாரத்துல இயேசுசாமி சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேங்கிறாரு. அந்த ஜீவாதிபதி கிட்டதாம்மா நீங்க உங்க வேண்டுதலை கேட்கணும். நீங்க ஏசப்பான்னு கூடுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு உட்காரேன்னுட்டாங்க. உடனே ஒரு தலானியை பின்னாடி போட்டு உட்கார வச்சாச்சு. அப்புறம் தான் என்னை பார்த்தாங்க, நீ தான் ஜெபம் பண்ண வந்த பிள்ளையானாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொன்னேன். ரைட், நீ நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிளஸ் பண்ணிட்டு அவங்க பேத்தியை கூப்பிட்டு அவளையும் பிளஸ் பண்ணிட்டு பால் கொடுத்தோம். பால் எல்லாம் குடிச்சாங்க. குடிச்சிட்டு அம்மா நாங்க போயிட்டு வரோன்ட்டு வந்தோம். வந்து எங்க மிஷினரி இருந்தாரு, நாங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தோன்னு சரின்னு சொல்லிட்டார். வீட்டுக்கு போனா ஆபீஸ் திறந்துருக்கு, லைட்டா இருக்குது. என்ன இந்த நேரத்துல லைட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, யார் தந்தி கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எந்த வீட்டுக்கு நாங்க போனோமோ அந்த வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்கு. அந்த அம்மா நிம்மதியா இறந்துட்டாங்களாம். அந்த ஆத்மா தேவனுக்கு வேண்டியதாக இருந்தது. ஆனால் அது அறிக்கையிட வேண்டிய வார்த்தை இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவை காணாமல் இருக்கிறார் ஆண்டவர். அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில மரித்திருக்கிறார். முதலாவது 1 தெசலோனிக்கே சொல்லப்படுது, புதிய பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவருடைய ரகசிய வருகையில உயிர் தெழுவார்கள். அதுக்கப்புறம் பரிசுத்தவான்கள்லாம் வெளிப்படுத்தல வருவாங்க, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடியே ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் ரெடி. ஆர் யூ ரெடி? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, கேட்ட சத்தியங்கள் வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு காதுகளை நீர் திறந்து வைத்திருக்கிறீர் சுவாமி. உணர்வுள்ள இருதயத்தை கொடும் ஆண்டவரே. எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயர்த்தீர் சுவாமி. நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறீர் சுவாமி. அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்ய சுவாமி. நீர் முடித்த காரியத்தை ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து செய்ய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்தில் கேட்கிறோம் பரலோக தந்தையே, ஆமேன்.